பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மனமகிழ்ச்சி. இன்றைக்கு செய்தியில் நாம் என்ன பார்க்க போகிறோம்? எப்படி கவலைப்படாமல் தூங்குறது, இதுதான் நம்முடைய செய்தியாக இருக்க போகிறது. இந்த வாரம் அடுத்த வாரம் 2 பாகமாக இதை பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மோடு கூட பேசுவார். இது யாருக்கு இந்த செய்தி அப்படின்னாக்கா, நல்லா சாப்பிட்டுட்டு தன்னுடைய கடமையை செய்யாமல் சோம்பலோடு கூட எப்படி தூங்க வேண்டும் என்று அப்படிப்பட்டவர்களுக்கு கிடையாது இந்த செய்தி. அப்படிப்பட்ட தூக்கத்தை வேதம் கண்டிக்குது. ஆனால் தன்னுடைய கடமையை செய்து நல்லா கஷ்டப்பட்டுட்டு ஆனாலும் ஒரு நிம்மதியான உறக்கம் இல்லாமல் பல காரியங்களை யோசனை பண்ணி வலி வேதனையில் துடிச்சிட்டு இருக்கிறவங்க, நாளை தினத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்டான செய்தி இது. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடர்படட்டும். சங்கீதம் 127 அதிகாரம் 3 வசனத்தினுடைய பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன். வேதம் இப்படி சொல்லுகிறது, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். பாருங்க, ஆண்டவரே அவருக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறாராம், தூக்கத்தை கொடுக்கிறாராம். அப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போ ஆண்டவர் ஒரு சில ஃபேவரட்டான ஆளுங்களை வச்சிருக்கிறாரு, அவருக்கு இஷ்டப்பட்டவங்களுக்கு வேண்டியப்பட்டவங்களுக்கு தான் ஆண்டவர் ஒரு நல்ல நிம்மதியான தூக்கத்தை கொடுப்பாருன்னு சொல்லி. அதுதான் கிடையாது. வேதம் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் சொல்லி. அப்போ யாரெல்லாம் தேவன் மீது விசுவாசமாக இருக்கிறார்களோ, அவரை நம்புகிறார்களோ, அவர்கள் தான் அவருக்கு பிரியமானவர்கள். அப்போ வேதம் சொல்லுது, அவர் அப்படி தன்னிடத்தில் விசுவாசமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் சொல்லி. அப்போ இது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு காரியம் இல்லைங்களா? நல்லது ஒரு தூக்கம், நிம்மதியான ஒரு தூக்கங்கிறதே ஒரு ஆசீர்வாதம். காரணம் அதை தேவன் கொடுக்கிறார் என்று நாம் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். தூங்காத இரவுகள் மிகுந்த வேதனைங்க. நாம் சங்கீதம் 6 அதிகாரம் 6 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். தாவீது சொல்றாரு, என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். பாருங்க, ரா முழுவதும் தூங்காம கொல்லாம அழுது அழுது கண்ணீரால தன்னுடைய படுக்கையை கட்டில நனைக்கிறாராம் அப்படின்னு சொல்லி தாவீது எழுதின இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை இதே சூழ்நிலையில் நீங்கள் கூட இருக்கலாம். தூங்காத இரவுகளோடு வேதனையோடு கூட வலியோடு கூட துடித்து கொண்டு இருக்கலாம். அநேக காரியங்களை எண்ணி நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஒருவேளை ஒரு சில நபர்கள் வேலை பலுவினால் அதிக ஸ்ட்ரெஸ், என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். கடன் பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு ஒருவேளை தவித்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் தூக்கம் இல்லாமல், ஒருவேளை குடும்பத்தில் பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், ஒரு சில பேருக்கு எதிரிகளுடைய அச்சுறுத்தல், என்ன செய்வாங்களோ நான் வெளியே போனாக்கா அப்படின்னு சொல்லி அந்த பயத்தில் ஒருவேளை நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சரியாக சாப்பிடாம தூங்காமல் இருக்கிறவர்கள் இருக்கலாம். ஒருவேளை வியாதி வலியில் கூட நாம் துடித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தூங்காத இரவுகள் நிச்சயமாக அது ஆசீர்வாதம் இல்லை, அது மிகுந்த வேதனை. காரணம், வேதத்தில் நாம் வாசித்தோம், கர்த்தரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் என்று. இன்றைக்கு அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம். இதே தாவீது சங்கீதம் 3 அதிகாரத்தில் தன்னுடைய விசுவாசத்தை எப்படி அறிக்கை செய்கிறாருங்கிறத நாம் பார்க்கணும். 3 அதிகாரம் எப்போ எழுதப்பட்டது அப்படின்னாக்கா, தாவீதினுடைய சொந்த மகனாகிய அப்சலோம் தாவீதினுடைய ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டு அவங்க சொந்த அப்பாவையே சாகடிக்கிறதுக்காக துரத்தி கொண்டிருக்கும் பொழுது, தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் அப்சலோமுடைய கைக்கு தப்பி ஓடும் பொழுது தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். தன்னுடைய உயிருக்கு ஒரு அச்சுறுத்தல், யாரு பின்தொடர்ந்து வருவது சாகடிக்கிறதுக்காக, சொந்த மகன். வேதனை மத்தியில தாவீது சொல்றாரு, சங்கீதம் 3 அதிகாரம் 5, 6 வசனங்கள்ல, நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். நல்லா தூங்கி எழுந்திரிச்சம்பா நான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்? கர்த்தர் என்னை தாங்குகிறார். எவ்வளவு வேதனை பாருங்க, எவ்வளவு வேதனை, கஷ்டம். அதன் மத்தியிலும் அவர் நன்றாக உறங்கி எழுந்து சொல்றாரு, கர்த்தர் என்னை தாங்குகிறார், எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். 10,000 பேர் எனக்கு எதிராக படையெடுத்து வரட்டுங்க,
ஆனாலும் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தைரியத்தை, விசுவாசத்தை தாவீது அறிக்கை செய்கிறத பாருங்க. எவ்வளவு சோகமான வேதனையான நேரத்திலும் கூட அதை நினைத்து வருந்தி கொண்டு தூங்காம அழுதுட்டு இல்லை. எந்த தாவீது சங்கீதம் 6 அதிகாரத்தில் நான் தூங்காத இரவுகளை நான் பார்த்தேன், கண்ணீரோடு கூட என்னுடைய படுக்கையை நினைத்தேன்னு சொன்னாரோ, அவரே தன்னுடைய விசுவாசத்தை இங்கே அறிக்கை செய்கிறத பாருங்க. 10,000 பேர் கூட வரட்டும் எனக்கு எதிராக, என்னை சாகடிக்கிறதுக்கு, ஆனாலும் கவலை இல்லை, நான் நிம்மதியாக தூங்கி எழுந்திருப்பேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். இப்படி சொல்வதற்கு என்ன காரணம்? தாவீது தன்னுடைய எல்லா பாரங்களையும் கர்த்தர் மீது வைத்து விட்டான். கர்த்தரிடத்துல எடுத்து எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுத்து விட்டு அவன் நிம்மதியா வாழ்வதை கற்றுக்கொண்டான். 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமாம் பிரியமானவர்களே, இயேசு ஆண்டவர் உங்களை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். என் மகனே, என் மகளே, ஏன் நீ அழுதுட்டு இருக்கிற? ஏன் சாப்பிடாம இருக்கிற? ஏன் தனிமையில் இருக்கிற? ஏன் யார்கிட்டையும் பேசாம இருக்கிற? ஏன் தூங்காம இருக்கிற? ஏன் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிற என்று அவர் விசாரிக்கிற தேவன். விசாரிக்கிற தேவனிடத்துல நாம எல்லா காரியத்தையும் அவரை நம்பி அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஜெபத்தின் மூலமாக ஸ்தோத்திரத்தோடு கூட எல்லா காரியத்தையும் தேவனுக்கு எடுத்து சொல்லி அவர் மேல் அந்த பாரத்தை வச்சுட்டு நாம் நிம்மதியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அதற்கு தான் இந்த செய்தி நல்லா தூங்குறதுக்கு இல்லை, நம்முடைய விசுவாச வாழ்க்கையை எப்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த செய்தி. ஒருவேளை நாம் நம்முடைய பாரங்களை எல்லாம் இயேசு ஆண்டவர் மீது வைக்கலனாக்கா என்ன நடக்கும்? இதே தாவீதனுடைய இன்னொரு மகன் ஆகிய சாலமோனுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள்ல இப்படி வேதம் சொல்லுது, இதோ சாலமோனுடைய மஞ்சம்னா பெட், தூங்குற படுக்கை. இதோ சாலமோனுடைய மஞ்சம், இஸ்ரவேலின் சௌரியவான்களில் 60 சௌரியவான்கள் அதை சுற்றி நிற்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் பட்டயம் பிடித்து யுத்தத்துக்கு பழகினவர்களாய் இருக்கிறார்கள். ராக்கால பயத்தின் நிமித்தம் அவனவனுடைய பட்டயம் அவனவன் அறையில் இருக்கிறது. நல்லா கவனிச்சிங்களா? சாலமோன் தூங்குற பெட்டை சுத்தி 60 பேர் பெரிய பெரிய பட்டயத்தை வச்சுக்கிட்டு அறையில நல்ல ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ் அவனுக்கு கார்டா இருக்கிறாங்க, அவனை பாதுகாக்கிறதுக்காக. என்னன்னு சொல்றது வேதம்? ராக்கால பயமா. ராக்காலத்தில் பயம். என்ன பயம்? சாலமோனை யாராவது வந்து கொண்டு போட்டுட்டு வாங்கலாம் சொல்லி பயந்துட்டு அவனை சுற்றி 60 பேர் ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ் பெரிய பெரிய கத்தியை வச்சுக்கிட்டு பாதுகாப்புக்கு நிற்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா எவ்வளோ காரியம் நடக்கும் போது சாலமோன் நிம்மதியாக தூங்கி இருப்பாருன்னு? இல்லைங்க, நிச்சயமாக தூக்கம் வந்திருக்காது. 60 பேர் நின்று இருந்தா கூட அந்த பயம்தான். இன்றைக்கு ஏன் சாலமோனுக்கு இது நடந்தது தெரியுங்களா? சாலமோன் தன்னுடைய கடைசி காலத்துல அவன் தேவனை விட்டு விலகி, கர்த்தரை விட்டு விலகி, தெய்வம் அல்லாத காரியங்களை பின்பற்றி போனான், சோரம் போனான். அதனாலதான் இந்த நிலைமை. நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் ஜீவிக்கிற தேவனாகிய இயேசு ஆண்டவரை விட்டு விட்டோம் என்றால், அவர் நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்றால், நிச்சயமாக எவ்வளவு கோடி பணம் இருந்தாலும் சரி, எத்தனை பேரை நம்மை பாதுகாப்பதற்காக சுற்றி நின்றாலும் சரி, நாம நிம்மதியாக வாழவே முடியாது, சமாதானத்தோடு வாழவே முடியாது, நிம்மதியாக உறங்க முடியாது. பெரியமானவர்களே, இயேசு நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்றால் அங்கே நமக்கு தைரியம் இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. சாலமோன் அதை இழந்தான். எவ்வளவு பாருங்க, ஒரு நேரெதிரான கான்ட்ராஸ்ட் விஷயம். அவருடைய தகப்பன் தாவீது மோசமான நிலையில கூட அவ சொல்றான், 10,000 பேர் எனக்கு விரோதமாக படையெடுத்து வரட்டும், ஆனாலும் நான் கவலை இல்லை, நல்லா தூங்கி எழுந்திருப்பேன், கர்த்தர் என்னை தாங்குகிறாரு சொன்னான். ஆனா சாலமோனு கர்த்தர் தன்னோடு இல்லை. அந்த நாட்கள் அவன் சொல்றது, அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்களா? அவனை சுற்றி 60 பேர் பாதுகாப்புக்காக பட்டயத்தோடு கூட நிற்கிறாங்க. அங்க சமாதானம் இல்லை. இன்றைக்கு கூட நிறைய பேர் நவீன மருத்துவ வசதி இருக்கலாம் அவங்களுக்கு, அவங்கள சுற்றி நிறைய பெரிய மருத்துவர்கள் இருக்கலாம். ஆனாலும் எத்தனை பேர் ஒருவேளை இன்றைக்கு இரவு நான் மடிந்து போவேனோ, நான் செத்து போவேன்னு சொல்லி தூங்காம அழுதுட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் எவ்வளவு பணம் வச்சிருக்கிறாங்க, ஆனாலும் நாளைக்கு என்ன நடக்குமோ, நான் முதலீடு செய்த பங்கு சந்தையில் என்ன நடக்குமோ, நான் முதலீடு செய்து என்னுடைய வியாபாரத்தில் நஷ்டமோ லாபமோ அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு தூங்காத நபர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. பணம் கொடுக்காத சந்தோஷம், சமாதானம். மனுஷர்கள் நம்மளுடைய பாதுகாப்புக்கு இருந்தும் கூட அவர்கள் கொடுக்காத தைரியத்தை
இயேசு நமக்கு கொடுக்க முடியும் பிரியமானவர்களே. அதை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். தாவீது விசுவாசம் உள்ளவனாக இருந்தான் தேவன் மீது. தன்னுடைய பாரங்கள் எல்லாம் தேவன் மீது வைத்து விட்டான். சங்கீத 4:8 நாம இப்படி வாசிக்கிறோம். தாவீது தான் சொல்றாரு மறுபடியும், சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். ஒருத்தர் போதும்பா, வேற யாரும் வேணாம், எதுவும் வேணாம். நீர் ஒருவரை என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். நீங்க ஒருத்தர் போதும், என்னை சேஃப்டியா பத்திரமா பாதுகாப்பா ஒரு இடத்துல வச்சுக்குவீங்க. நீங்க இருந்தா போதும், நான் சமாதானத்தோடு படுத்து தூங்குவேன். இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு கண்ணீரோடு இருக்கிறீங்க, தூக்கம் இல்லாமல். ஆண்டவர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறார். நீங்கள் சமாதானத்தோடு தூங்குனாக்கா தேவன் மீது நம்பிக்கை வைங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் மாத்திரமே உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஏசாயா 26:3 வாசிக்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமென். யார் அவர் மேல நம்பிக்கையா முழு நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவர்களை தேவன் பூரண சமாதானத்தில் காத்துக்கொள்வார். அப்படிப்பட்டவர்கள் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வார்கள். காரணம், கர்த்தர் அவர்களை தாங்குகிறார், சுகமாய் தங்க பண்ணுவார். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் அதையும் செய்வார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க. நான் உங்களுக்காக ஜெபம் செய்ய போறேன். ஒருவேளை ஆண்டவரை இதுவரையிலும் நீங்க ஏத்துக்கலனாக்கா இன்றைக்கு ஒப்பு கொடுங்க ஏசப்பா கிட்ட உங்க வாழ்க்கையை. நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். அப்பா, இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க, ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியும் நேர் இப்போது உடைய வல்லமையினால தொடும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்கள் இருக்கின்ற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் மிகுந்த வல்லமையினால அபிஷேகத்தினால நிரப்பும்படியாய் ஒரு விடுதலையை கொண்டு வரும்படியாய் எல்லா மன அழுத்தங்கள் பயங்கள் அவர்களை விட்டு நீங்கி போகும்படியாய் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் பிள்ளைகளை ஆண்டவரப்பா பழி வாங்க துடிக்கிறார்களோ, அவர்களுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அப்படிப்பட்ட பொல்லாத நபர்களுடைய கைகளில் இருந்து பிள்ளைகளை விடுதலை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். இவர்களை எதிர்த்து நின்று இவர்களை பழி வாங்க வேண்டும் என்று வேலை ஸ்தலத்தில் துடிக்கிறவர்கள், அவர்கள் செய்கின்ற வியாபாரத்தில் துடிக்கின்றவர்கள், இவருடைய கைகளுக்கு பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து ஆண்டவரப்பா அவர்களை சமாதானத்தோடு கூட வாழும்படியாக செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரப்பா நிம்மதி இல்லாமல் கணவன் மனைவி ஆண்டவரப்பா விவாகரத்துக்கு போன குடும்பங்களை இந்த வேளையில் தொடுங்க சாமி. சமாதானத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் சாமி. வாலிப பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. வேலை ஸ்தலங்களில் ஆண்டவரப்பா அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸோடு வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தொடுங்க. படிப்பில் ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை தொடுங்க சாமி. இன்றைக்கு தேவ சமாதானம் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எதற்காக அவர்கள் கவலைப்பட்டு வேதனையோடு இருக்கிறார்களோ அதில் ஒரு விடுதலையை பேசுகிறேன். வியாதிப்பட்ட சரீரங்களும் கூட சுகம் அடையும்படியா நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாத அசுத்த ஆவிகளிலிருந்து பிள்ளைகள் விடுதலை அடையும்படியா ஜெபிக்கிறேன். இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புங்க, ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுக்கு நல்ல உறக்கத்தை சமாதானத்தை ஆண்டவரப்பா கொடுங்க. உன் நாம மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. ஒருவேளை நீங்கள் சென்னையில் இருந்தாக்கா எங்களுடைய மாதாந்திர கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 3வது 4வது ஞாயிற்றுக்கிழமைகளில் பச்சையப்பன் கல்லூரி எதிரில் இருக்கக்கூடிய சென்ட் ஜார்ஜ் ஸ்கூலில் மதியம் 1 மணி முதல் நடக்குது. வந்து கலந்துக்குங்க. என்னுடைய பேரில் யூடியூப் சேனல் இருக்குது, நீங்கள் அதை போய் வாட்ச் பண்ணலாம். நிறைய வீடியோஸ் இருக்குது. ஒருவேளை இந்த மினிஸ்ட்ரி நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சாக்கா தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. கிறிஸ்து ஆறுதலின் தேவன் ஊழியங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசுவினுடைய நற்செய்தியை அநேகருக்கு அறிவிக்கும் பணியில் இருந்து வருகிறது. நீங்களும் எங்கள் மாதாந்திர கூட்டங்களுக்கு வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஆறுதலையும் ஆத்ம ரட்சிப்பையும் அநேகருக்கு பகிர்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.